ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி சமையலறை. வாங்க நம்ம இப்போ ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான 1 கப் ரவாவுக்கு 1 கப் சர்க்கரை, 10 திராட்சை, 10 முந்திரி, 100 நெய், 50 எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 4 ஏலக்காய். ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்து முந்திரியும் திராட்சையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ரவாவை நெய்யில் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவாவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு ரவாவை அதில் மிக்ஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கோங்க. 1 கப் சர்க்கரையும் சேர்த்து அதோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குங்குமப்பூவை 1/2 hour தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்புறம் வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டு நம்ம நெய் எடுத்து வச்சிருக்கிற நெய் மீதமுள்ள நெய்யும் கலந்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஏலக்காவை போட்டு நல்லா கிண்டி இறக்கிக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான கேசரி ரெடி.